இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பாசுமதி அரிசி வச்சு. இப்போ அதுக்கு வந்து குக்கரை காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறோம். இலை, கிராம்பு. நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். சிக்கன் பிரியாணிக்கு எண்ணெய் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பொடியை கொஞ்சம் போட்டுக்குவோம். ஏன்னா இது வந்து சாப்பிடும்போது பிறகு கீழே போட்டுற மாதிரி இருக்கும். நிறையா போட்டோம்னா நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வேகணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு, நல்ல மணமாக இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா வீடே மணக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் 4 கேஜி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம். இப்போ மல்லிச்செடி, புதினா செடிக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இதெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது நல்லா வேகணும். வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாயெல்லாம். இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கணும். சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறணும். அந்த சிக்கனை பெரிய பெரிய பீஸுகளாகவும் வெட்டி வாங்கி வச்சுக்கிறணும். ரொம்ப பொடுசாக கிடந்தாலும் பிரியாணியில் கிடக்கும்போது கரைஞ்சி போயிடும்னா நொறுங்கி கிடக்கும். நம்ம இப்படியே கிண்டுறோம்ல, அதில் வந்து அப்படியே நொறுங்கிடும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்குருவோம். இது நல்லா வேகட்டும். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் பொடி போட்டுக்குருவோம். இது வந்து வீட்டு மசாலா பொடி. இதையெல்லாம் வந்து நம்ம போட்டு இந்த சிக்கனில் ஒட்டி வேகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். எண்ணெய் மட்டும் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப ஊற்றிடக்கூடாது. எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரிதான். மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் நம்ம எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு ஆள் சோறுக்கு சாப்பிடும்போது இருக்கும்போது அந்த அடியில் ஃபுல்லாக எண்ணெயும் நெய்யுமா ஒட்டிக்கணும், சாப்பிட முடியாது. இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நெய் ஊற்றி செஞ்சோம்னா நம்ம அந்த தூரில் இருக்கிற வலிச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பொழுன்னு இருக்கும். ஏன்னா அதில் வந்து எண்ணெய் வரும். சிக்கனில் வந்து அந்த கொழுப்போட இது இலகி எண்ணெயாக வரும். இது நல்லா இப்படியே கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா கறியும் மசாலாவும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நமக்கு வச்சுருக்கிறணும். இப்போ தண்ணி மொந்து வச்சுருக்கோம், தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். 1 டம்ளர் அரிசின்னா 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா நமக்கு வந்து பாசுமதி அரிசி வந்து தண்ணியை ரொம்ப இழுக்காது. நம்ம இப்படி தண்ணியை ஊற்றிட்டுச்சே நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறணும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி வச்சிடக்கூடாது. ஏன்னா அரிசி ரொம்ப ஊறிடுச்சுன்னா தண்ணி 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஆயிரும். ஏன்னா சோறு குழஞ்சி போயிடும். இது வந்து உப்பு எல்லாமே நம்ம சரியாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துக்கிட்டு காலையிலாம் உப்பு போட்டுக்கிற வேண்டியதான். காணிச்சுன்னா அப்படியே வச்சிட வேண்டியதான். நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ வந்து நம்ம கறி மசாலா பொடி நம்ம உணுக்கி வச்சுருக்கோம். வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நம்ம ஏலக்காய் போடலை. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம். நெய் ஊற்றிக்கிறோம். நெய் வந்து நம்ம ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா சாப்பாடு பிரியாணி எல்லாமே எண்ணெயாக இருக்கும். கொஞ்சம் போட்டால் போதும்.
இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கணும். அடுப்பை நல்லாவே குறைச்சிடணும். நான் தூரில் ஒட்டிடாத அளவுக்கு நம்ம நைஸாக கிண்டி விடணும். இந்த அளவுக்கு தண்ணியும் சோறும் ஒன்று போல் வர்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம குக்கரை மூடிடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் குறைவான தீயிலே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இந்த விசில் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுறணும். நம்ம குக்கரில் வந்து பிரியாணி வச்சுருந்தோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குக்கரை திறக்கிறோம். சுற்றி சைடில் வந்து கிண்டி பார்க்கணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு பேசனில் கொட்டி வச்சிட்டோம்னா பொழு பொழுன்னு ஆயிரும். இப்போ சோறை வந்து இதில் கொட்டிடுவோம். பிரியாணியை நம்ம வந்து அடுப்பை குறைச்சே வச்சுருக்கிறதுனால குக்கர்லாம் சோறு ஒட்டாது. பிரியாணி வந்து நம்ம நல்லா ஆறுன உடனே பொழு பொழுன்னு ஆயிரும். நமக்கு பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படியே சூடு வெளியே போகாமனா நான் மூடி வச்சிட்டோம்னா எண்ணெயாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த பிரியாணி வந்து நல்ல ஒரு இது வந்து பாசுமதி அரிசியில் செஞ்சுருக்கோம். சீரக சம்பாவில் செஞ்சோம்னா அதுவும் ருசியாக இருக்கும். பாசுமதி அரிசியில் பொழு பொழுன்னு இருக்கும், நீளமாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ருசி இருக்காது. ஆனால் நம்ம எல்லா அரிசியும் தான் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சீரக சம்பா சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டு அரிசிலையும் பொன்னி அரிசியில் நம்ம பிரியாணி செஞ்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.